நமசிவாயம். அப்பர் சுவாமி மடம் மற்றும் வள்ளலார் மடம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விடத்தில் தலைவராக விட்டிருக்கக்கூடிய பொன் சிவஞானம் அவர்களுக்கும், செயலாளராக இருக்கக்கூடிய MS தனியை வேலன் அவர்களுக்கும், பொருளாளராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் அவர்களுக்கும் எனது இனிமையான மாலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்வதில், மற்றும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிற்றுரையை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநாவுக்கரசர் ஒரு மிகச்சிறந்த மனிதர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த, கடலூர் மாவட்டத்தில் திருவாமூர் என்ற ஒரு கிராமத்தில் பிறக்கிறாரு. இளம் வயதில் அவர் சமண சமயத்தின் மீது பேரன்பு கொண்டிருந்தார். இன்றைக்கு கூட நான் ஒரு காலையில் ஒரு காட்சி பார்த்தேன். மோசிக்கேரனார் வீதி என்று சொல்லக்கூடிய அந்த வீதியில் 2 பெண்கள் சமணத் துறவிகள் நடந்து சென்றார்கள். அவர்கள் அந்த தோள்பட்டையிலே அணிந்திருந்த ஒரு பொருளை உற்று கவனிக்கிற பொழுது, அந்த நம்ம வீட்டில் துடைப்பம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த துடைப்பம் வெண்மை நிறத்திலே அணிந்திருக்கிறார். 2 பேரும் தனித்தனியாக ஆளுக்கு ஒன்றாக. எதற்காக அதை வைத்திருந்தார்கள் என்று நான் சிந்தித்த பொழுது, அவர்களுடைய கொள்கையே உயிர் கொள்ளாமை. ஒரு சிறிய எறும்புகளுக்கு கூட துன்பம் வரக்கூடாது. காலணி அணியவில்லை அவர்கள். தன்னுடைய பாதம் பட்டு கூட ஒரு உயிரினம் இறக்கக்கூடாது என்ற ஒரு இரக்க சிந்தனை கொண்ட சமண துறவிகள். அதிலும் பெண் துறவிகள் ஈரோடு மாநகரத்தில் இருக்கிறார்கள் என்றால், இன்றைய சமூகத்தில் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த கொள்கையும் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த மத பற்றியும் நாம் போற்றத்தக்கதற்குரியது. இவர் சமயத்தை முதலில் ஆதரிக்கிறார் அப்பர் சுவாமிகள். அதன் பிறகு அவருக்கு சூளை நோய் ஏற்படுகிறது. அதன் பிறகு தன்னுடைய தமக்கையாரினுடைய உதவியினால் அவர் மீண்டும் சைவ சமயத்திற்கு வருகிறார். கூற்றாயினவாறு என்ற ஒரு பதிகத்தை தொடர்ந்து பாடியதன் மூலமாக அவருடைய சூளை நோய் என்றால் வயிறு வலி, அந்த வயிறு வலி தீர்ந்து விடுகிறது. கூற்றாயினவாறு என்ற பதிகத்தை தொடர்ந்து திருக்கோவில்களில் உழவார பணியை தொடங்கி வைத்த முதன்மையானவர் யாருன்னா திருநாவுக்கரசர். அந்த சமண மதத்தை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த சமணர்கள் ரொம்ப துன்பம் கொடுக்குறாங்க. சுண்ணாம்பு அறையில் கிடத்துறாங்க, உயிர் பிழைத்து வராங்க. உலகத்திலே வல்விலங்குன்னு சொல்லுவோம் யானையை. வல்விலங்குனா வலிமை பொருந்திய. சங்க இலக்கியத்தில் ஒரு வரி இருக்கு, யானை அறிந்தறிந்தும் தன் பாகனையே கொல்லும். சிறு வயதிலிருந்து அந்த பாகன் அந்த யானை குட்டியாக இருந்து அது வயது வர 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 வளர்ந்து வந்தாலுமே யானை அறிந்தறிந்தும் தன் பாகனையே கொல்லும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சங்க புலவர் எழுதிட்டாங்க. என்னதான் பாசத்தோடு வளர்த்து வந்தாலும் யானை ஒரு நாள் அந்த பாகனையே கொல்லும், மதம் பிடித்து விட்டதென்றான். இப்படி திருநாவுக்கரசருக்கு அந்த யானையை ஏவி விடுகிறார்கள் சமணர்கள். அந்த யானை அவரை சுற்றி வலம் வந்து வணக்கம் தெரிவித்து விட்டு செல்கிறது. இதுதான் ஆச்சரியம். தமிழ் சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு சிவனடியாருக்கு, சிவபக்தருக்கு எண்ணற்ற சிவனடியார்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். நஞ்சு ஊட்டுறாங்க, நஞ்சு கொடுக்குறாங்க, மீண்டு வராது. யானையை ஏவுறாங்க, யானை இவருக்கு வணக்கம் சொல்லுது. கடைசியாக பார்த்தாங்க, கல்லையே கட்டி கடலில் தூக்கி போட்டுடலான்ட்டு கடலில் கொண்டு போய் போட்டுறாங்க. அது தோணியாக மாறி மிதந்து வருது.
இதெல்லாம் தான் அற்புதம். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், சிவனின் மீது கொண்ட பற்றினான், இறை பக்தியினால் இவருக்கு நன்மை நடந்திருக்கு. அப்படித்தான் நாம் பார்க்கணும். மகேந்திரவர்மனை சமண மதத்தில் இருந்தெல்லாம் சைவத்திற்கு மாற்றிய பெருமை திருநாவுக்கரசரை சார்ந்தது. தர்மசேனர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் 4, 5, 6ஆம் திருமுறைகளை இவர் பாடியிருக்கிறார். இறுதியில் திருப்புகலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இவர் முக்தி அடைகிறார் திருநாவுக்கரசர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த ஆன்மீகவாதியும் சீர்திருத்தவாதியுமான அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் சென்னைக்கு அருகிலுள்ள மருதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே தந்தை இழந்துடுறாரு. அவருடைய சகோதரர் சபாபதிங்கிறவர்கிட்ட கல்வி கற்றுக்கிறார். இறைவன் மீது பக்தி கொள்கிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி, ஒரு சிறிய உயிருக்கு கூட, எறும்புக்கு கூட துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு வாழ்ந்தவர் வள்ளலார். சாதி மறுப்பு, சாதி மதம் மொழி இனம் பாகுபாடற்ற மனிதநேயமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதுதான் வள்ளலாரினுடைய அற்புதமான கொள்கையும் கோட்பாடு. இறை வழிபாட்டு முறையை ஒரு ஒளியின் மூலமாக விளக்கேற்றி வைத்து அந்த ஒளியை வழிபட வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கடைபிடித்தவர் வள்ளலார். 6 திரைங்களா இல்லையா? 6 திரையா 7 திரையா? ஒவ்வொரு திரைக்கும் 7 திரைகள் இருக்கிறது. 7 திரைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். பிரபஞ்சம்னா யாரு? நம்ம தான், மக்கள். திருவருட்பா என்ற ஒரு பாடலை 5818 பாடல் தொகுப்பாக அற்புதமாக படைத்து கொடுத்துருக்கிறார். 1874 30ஆம் நாள் மேட்டுக்குப்பம்ங்கிற ஒரு ஊரில் சித்தி வளாக திருமாளிகை இவருடைய உயிர் இம்மண்ணை விட்டு பிரிந்தது. இந்த உயிர் அவர் உயிர் மக்களோடையே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஜோதி ஆயிட்டார். ஆமாம், ஆமாம், சரி, மன்னிக்கவும் ஐயா. சலம் இந்த திருநாவுக்கரசர் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், சிவனை தவிர வேறு யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன் என்று சிவனின் திருப்பாதங்களை என்னாலும் அவர் முப்பொழுதும் உன் கற்பனைகள் என்றவாறு இந்த சிவனடியார்கள் எல்லாம் ஊர்தோறும் சென்று சிவாலயங்களுக்கு சென்று பாடல்கள் எழுதுவது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேனலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. சிவனினுடைய திருவடிகளை வணங்குவது, சரணடைவது, குற்றமற்ற வீணையினுடைய இன்னிசையும் நிலவினுடைய குளிர்ச்சியும் வீசு தென்றலுடைய காற்றும் பூத்து குலுங்கும் மலர்களும் இளவேநீர் காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதையெல்லாவற்றும் சிறப்பு சிவபெருமானினுடைய திருவடியிலே இருப்பது தான் சிறப்பு அப்படின்னு திருநாவுக்கரசர் வாழ்ந்தார். இந்த 5 வகையான இயற்கையின் இன்பங்களுக்கு ஈடான ஈசனின் திருவடிதான் ஒரு பேரானந்தத்தை தரக்கூடியது என்று வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி
என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று இவ்வையகத்தை என்று பாடியிருக்கிறார். புண்ணிய வடிவான இறைவனே, நான் இந்த உலகத்தில் புழுவாக பிறந்தாலும் சரி, ஆனால் உன்னுடைய திருவடிகள் எப்போதும் என் மனதை விட்டு நீங்காமல் இருக்க உதவி புரிய வேண்டுங்கிறார். பேர்பட்ட வரிகள். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நீங்கள் பெருந்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில் முன்னாடி முகப்பு புறம் எழுதியிருக்கும். பெருந்துறை சிவனாலயத்திற்கு சென்றீங்கன்னா, சிவாய நமக என்பவருக்கு ஒரு அபாயமும் கிடையாது அப்படின்னு எழுதி. ஆமாம் ஆமாம் அதான். இப்போ தலைப்புக்கு வருவோம். இப்போ இவங்க 2 பேர்த்த பற்றியும் பேசியாச்சு. யாரு? திருநாவுக்கரசரையும் வள்ளலாரும். வெற்றி பெறுவது பிரபஞ்சமா, ஆன்மீகமா, அறிவியலா? இந்த பிரபஞ்சம் தோன்றியது கிட்டத்தட்ட 500 கோடி ஆண்டு 600 கோடி ஆண்டு அப்படிங்கிறாங்க. அணுவாய் பிளந்து வெடித்து ஒரு சூரிய மண்டலத்திலிருந்து வெடிப்பு ஏற்பட்டு ஆங்காங்கு மலைகளும் கடல்களும் ஆறுகளும் இயற்கை தோன்றுகிறது. பிரபஞ்சம் தோன்றிடுச்சு. இந்த பிரபஞ்சம் தோன்றிய 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 84 லட்சம் யோனி பேதங்கள்னு சொல்கிறாங்க. வேத காலகட்டத்தில் ரிக்யஜு சாமம் அதர்வனம் அந்த வேதங்களில் 84 லட்சம் உயிரினங்கள் வாழ்ந்ததா 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும். மனிதனும் ஒரு உயிர் தான். பிற உயிரினம் நம்மை பார்க்கிற பொழுது, என்னப்பா ஏதோ வெள்ளை நிற ஆடை ஏதோ போட்டிருக்கிறாங்க, பிற உயிரினம் பார்க்கிற பொழுது இவங்க ஒரு உயிரினம் மாட்டுக்குது. சிந்தனை திறன் குறைவு தான். ஆனால் ஒரு கொசு கூட ஏன் மனிதனை தேடி வந்து கடிக்குது? இன்னொரு உயிரினம் அவ்வளோ பெரிய பருத்த உடல்லாம் இருக்கும் உயிரினம், அதை போய் கடிக்கலாம்ல? ஏன் மனிதனை தேடி வந்து கடிக்குது? ஒவ்வொரு ஓரறிவு முதல் ஆறறிவு முறை, ஆறறிவு நாம ஆறறிவு பகுத்தறிவு சிந்தனை, அந்த 5 அறிவு வரைக்குமே பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்று செய்து கொண்டே தான் இருக்குது ஒவ்வொரு நாளுமே. மனிதன் இந்த 6வது அறிவு இந்த 5 அறிவு உயிரையும் எல்லாத்தையும் சாப்பிட்றான் மனுஷன் வெளியில. குறிப்பிட்ட சில மக்கள் அதுதான் 5 அறிவு, ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், ஈசல் கிடைச்சதுன்னா ஈசலையும் வறுத்து சாப்பிட்ற கூட்டம் இருக்குது வெளியில. வெளியில் உயிர் கொள்ளாமையை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் வள்ளலாரினுடைய மிகப்பெரிய ஒரு சித்தாந்தமாக இருந்தது. நீங்கள் இந்த சென்னிமலை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. சென்னிமலை முருகன் கோயிலுக்கு கசாப்பு கடை அத்தனை வச்சிருக்கிறாங்க, ஒரு 500 மீட்டருக்குள்ளார. மாற்றம் வேண்டும். மாற்றம் நாம் யோசனை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். உயிர் கொல்லாமையை கடைபிடிக்க வேண்டும், நாம் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் பிரான்ச் மேலே பிரான்ச் அவன் ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருக்கான். என்றைக்கு வருமானமாக மாறியதோ அப்படி சாப்பிடுகிறவர்களே அவர்களே. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சிந்தனை, ஒரு கோழியை சாப்பிட்றியா, அந்த கோழியை நீயே எடுத்துகிட்டு வந்து நீயே அறுத்து நீயே பதப்படுத்தி நீயே யாரையாவது ஒரு நாள் சாப்பிட சொல்லுங்க, கண்டிப்பாக அவனுக்கு மன மாற்றம் ஏற்படும். அந்த ஆட்டையோ கோழியையோ மற்றும் பல எல்லாத்தையும் இன்னொருத்தர் அறுத்து பதப்படுத்தி கொடுக்கறதுனால தான். கோயம்புத்தூரில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி, ஒரு பீஸா கடையில் இந்த மாதிரி பூரான் இருந்தது இந்த சிக்கன் கறியில், சாப்பிட்டு உடல் உபாதை ஏற்பட்டு அந்த மருத்துவமனையில் இருக்காங்கன்னா
செய்தி வந்தது 4 நாட்களுக்கு முன்பு செய்தித்தாள். இந்த உயிர் கொல்லாமையை கடைபிடிக்க வேண்டும். கிட்டத்தட்ட பூமியிலிருந்து சூரியன் 5500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இந்த பிரபஞ்சத்தில் அதை ஓசோன் படலம் தேக்கி நம்மளுக்கு அனுப்புறதுனால தான் நாம் உயிர் வாழ முடியுது. 454 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த பூமி தோன்றி. அறிவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். சூரியனிலிருந்து பூமி கிட்டத்தட்ட 9 கோடியே 30 லட்சம் மைல் தொலைவு இருக்குதுன்னு சொல்றாங்க. சந்திரன் எவ்வளவு, இன்னைக்கு அமாவாசை தினம், சந்திரன் தெரியாது, அமாவாசை. மதியானம் ஒரு காட்சி, மாடி பகுதிக்கு துணி எடுப்பதற்காக சென்றிருந்தேன். பக்கத்தில் ஒரு வீட்டம்மா கா கா கான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. காக்கா காக்கா காக்கான்னு கரைந்து, காக்காவை விட இவங்க கரையிறது தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அமாவாசை தினம் பித்திருக்களுக்கு பதார்த்தம்லாம் செஞ்சு அந்த மொட்டை மாடியில் சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது எத்தனை பதார்த்தங்களை நீங்கள் செய்து கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தால் எத்தனை முதியோர் இல்லங்கள் தோன்றாமல் இருந்திருக்கும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன விஷயம்தான். மதியம் நான் கண்ட காட்சி. முதியோர் இல்லங்கள் தமிழகம் முழுவதும் அத்தனை தோன்றி இருக்கிறதுக்கு காரணம் என்றால், இறந்த பிறகு கொடுக்கிற அந்த அன்பும் வெளிப்பாடு உயிரோடு இருக்கும்போதே கொடுக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு உயர்ந்தது. அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா நான் கேள்வி. இங்கே இல்லை, ஒரு சில மக்கள், ஒரு சில பெற்றோர்களை பையன்களே மகன்களே மகளோ விட்டு விடுகிறார்கள். அப்படியே அந்த விட்டு விடுறதுனால தான் பல்வேறு விதமான பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலையில ஏற்பட்டு வெளியேறுகிறார்கள். ஆன்மீக பெரியார்கள் தமிழ் சமூகத்தில், அதாவது 12 திருமுறைகளை இயற்றிய சைவ அடியார்கள், 12 ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பானாழ்வார், பெரியாழ்வார், சூடி கொடுத்த சுடற்கொடி என்று சொல்லக்கூடிய ஆண்டாள், ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் மூவரும் ஒரு இந்த முகப்பு பகுதின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு சிறிய பகுதியாக இருக்குது. அந்த ஆழ்வார்கள் மூவரும் ஒரு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இங்கே நான் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நின்று கொள்ளலாம். அப்படி ஒற்றுமையினுடைய வெளிப்பாடாக ரோட்டில் எடுத்துட்டா உடனே நட்டுறணும், நட்டு அதை பாதுகாக்கணும், வளர்த்தணும். அப்போதான் இயற்கையினுடைய சமநிலையை நாம் என்னைக்காவது தடுத்தோம்னா, நாம் வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இயற்கை மனிதனை கொல்லும். 2000 சுனாமி வந்தது பார்த்தீங்களா? இயற்கை பேரிடர்னு சொல்கிறோம். அதை இந்த கொரோனாலாம் அது செயற்கை பேரிடர், அது மனிதனா உருவாக்கி கொண்டது. இயற்கை பேரிடர்ங்கிறது நிலநடுக்கம், சுனாமி, பெரு வெள்ளம், இதெல்லாம் இயற்கை பேரிடர். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த பிரபஞ்சம் அழியும் தான். இந்த உலகம், இந்த பூமியானது அப்படியே பிளவு ஏற்பட்டு ஒரு அண்ட வெளி, அந்த ஓசோன் லேயரை இப்போவே பாதி ஓட்ட போடுது. அப்படி நேரடியாக அந்த கதிர்வீச்சு மனிதனினுடைய தோள்களிலே படும் பொழுது, நான் இப்போ இந்த ஒரு 20-30 வருஷம் சொல்ல, இன்னும் கடந்து ஒரு 2000 வருடம் இருக்கட்டும், அல்லது 3000 வருடம் இருக்கட்டும், எப்படியோ ஒரு இயற்கை பேரிடர் கண்டிப்பாக ஏற்பட்டு இப்போ இந்த மங்கள்யானுக்கு போகிறோம் இல்லையா, நிலவுக்கு கால் வைக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, 9 விதமான கோள்கள், பெரிய பெரிய கோள்கள் இருக்குது. சந்திரன், செவ்வாய், குரு, இப்படிலாம் கோள்கள் இருக்குது.
இங்கிருந்து ஒரு 2 உயிர், மனிதன் உயிர் வாழ முடியுமான்னு நிலவுல போய் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நாம பூமியில இங்க இருக்கிறோம், எங்கேயோ கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு வெட்ட வெளியான ஒரு ஒரு கோள்ல வந்து மனிதன் உயிர் வாழ முடியுமா, மனிதனுக்கு தேவையான காற்று இருக்கிறதா, நீரோட்டம் இருக்கிறதா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் என்றால், இந்த பூமி பிளவு ஏற்பட்டுருச்சுன்னா ஏதோ 2 உயிரினம் அங்கே போய் தப்பிச்சதுன்னா அது ஒரு பிரபஞ்சமாக உருவாகும். ஓரறிவு முதல் 6 அறிவு உயர் வரை ஒன்றோடு ஒன்று உயிர் தோற்றம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அப்படி அந்த உயிர் தோற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த உயிரை சாப்பிடுவதற்கு இன்னொரு உயிர் இருந்ததுனால தான் மனித இனம் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கு. டைனோசர்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. குணநலன்கள், ஆன்ம பலம் சிறப்பாக இருந்தது. திறமையான மனிதர்களை, இளைஞர்களை, பலம் பொருந்திய இளைஞர்களை, மக்களை நாம் கொண்டிருக்கிறோம். நல்ல அறிவு பெற்ற மக்களாகவும் சிந்தனையாளர்களாகவும் இருக்கிறோம். நினைவாற்றல் மிக்க, நல்ல மனநிலை படைத்த, தமிழ் பழக்க வழக்கங்களை அறிந்த, தமிழ் செயல்பாடுகளை அறிந்த மக்கள் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களினால் இந்த சமூகம், இந்த தமிழ் சமூகம் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களினால் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டுதான் இருக்குது நாளுக்கு நாள். ஒரு கூளை நிறைய பால் இருக்கிறது, ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் முழுவதும் விஷம்தான். இத்தனை ஆன்மீக பெரியார்கள், இத்தனை ஆன்மீக சிந்தனையாளர்கள், நல்வழிப்படுத்தக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் ஒரு கல்விக்கூடத்திலிருந்து நல்ல மனிதராக உருவாக வேண்டும், மாணவர்கள் நல்வழிப்பட வேண்டும் என்றெல்லாம் தான் பேராசிரியர்கள்லாம் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில மக்களால், ஒரு இளைஞர்களால் இந்த தமிழ் சமூகம் பல்வேறு விதமான ஒரு துன்பத்திற்கு, அது பெண் குழந்தையெல்லாம் அவ்வளோ பிரச்சனை ஏற்படுது. பாலியல் வன்கொடுமைங்கிறாங்க. இதே பிரபஞ்சத்தில் நம்முடைய இருக்கக்கூடிய மக்களால் தான் அதுவும் ஏற்படுது. அதையெல்லாம் மாற்றம், சிறைச்சாலைகளை விட அறச்சாலைகள் உருவாக வேண்டும். இத்தனை சிறைச்சாலைகள் இருக்கிறது, சிறை கைதிகள் அத்தனை பேர் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் காட்டிலும் நம்முடைய ஐயாவை போன்று, வள்ளலார் போன்று அறச்சாலைகள் ஆங்காங்கு ஏற்படுத்தினால், மாவட்டம் தோறும் அறச்சாலைகள் என்று ஏற்படுத்தி நல்வழிப்படுத்துவதற்கே, இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பதற்காக தமிழ் சமூகத்திலே அறச்சாலைகள் தோன்ற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இளைஞர்களிடத்தில் 25 விழுக்காடு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, 25 விழுக்காடு போதை பழக்கத்திலே இளைஞர் சமூகம் அடிமைப்பட்டு கிடக்கிறது தமிழ் சமூகம். அப்போ அதையெல்லாம் மாற்றம் பண்ண என்ன பண்ணணும்? பள்ளிக்கூடத்திலேருந்து, கல்லூரியிலிருந்து பேராசிரியர்கள், ஆன்மீக அறச்சாலைகள் எல்லாம் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அறச்சாலைகள் அதிகமாக உருவாகினால், மக்களை, இளைஞர்களை நல்வழிப்படுத்தினால் சிறைச்சாலைகள் உருவாகாது. நாம் என்னைக்கு அந்த ஆன்மீகத்தையும் கை விட்டுட்டாங்களோ, நாம் விடலை, இளைஞர்கள் கைவிட்டுட்டாங்களோ, அன்றையிலிருந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. நல்ல ஒழுக்கத்தை எந்த ஒரு மனிதன் கடைபிடிக்காமல் விட்டுவிட்டானோ அன்றிலிருந்து அந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறார். இந்த நாம் இங்கே அமர்ந்திருப்பவங்க ஒரு 10 பேர், ஒரு 30 பேர் இருக்கிறோம்னு வச்சுங்க. ஆனால் நாம் ஒரு சமூகம்,
இந்த சமூகத்திலே அவ்வளவு விதமான எல்லா காரண காரியங்களுக்கும் மனிதன்தான் பொறுப்பு. இடையில் பேசிக்கொள்ளும் போது ஒன்று சொன்னேன். அந்த 110 வயது வரைக்கும் ஆயுட்காலம் இருந்ததுன்னு சொன்னாங்க. 200 வருடம் 300 வருடங்களுக்கு முன்பு. இன்றைக்கு ஆயுட்காலம் குறைந்து விட்டது. 49 வயசு 59 வயசு, அவ்வளோதான். தமிழ் சமூகத்தில் தமிழ் மக்களுக்கு, உலகத்திற்கே தமிழ் உணவு பழக்க வழக்கங்களை உலகமே வியந்து பார்த்திருக்கக்கூடிய தமிழ் உணவு பழக்க வழக்கம், விருந்தோம்பல் முறையை கடைபிடித்த இந்த தமிழ் சமூகத்தில் தான் 59 ஆண்டுகள் ஆயுள் காலம்னு நிர்ணயிச்சிருக்கிறான். நான் சொல்லலை, WHO சொல்லுது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஏன்னா அத்தனை விதமான நோய் ஏற்படுகிறது. எல்லாம் நம்முடைய உணவை நாம் கடைபிடிக்காதது தான் காரணம். உயிர் கொல்லாமையை கடைபிடித்து வாழ்ந்தோமே என்றால், இந்த சமண மதம், புத்த மதம்லாம், புத்தர்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சித்தாந்தவாதி புத்தர். ஆன்மீகத்தில் ஒரு இறந்து போன சடலத்தை பார்க்கிறார், ஒரு வயதான முதியவரை பார்க்கிறார், ஒரு 4 விதமான காட்சியை அவர் பார்க்கிறார். இவருக்கு ஏன் வயது மூப்பு ஏற்படுது? உற்று நோக்குகிறார் இந்த மனிதர்களை எல்லாம். ஏங்க, அரண்மனையில் வாழ்ந்தவருங்க புத்த பிரான். அவர் சொகுசான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து விட்டு போலாம் அவர் நினைச்சிருந்தார். தன்னுடைய 29 வயதுல அந்த குடும்ப வாழ்க்கையை, குடும்ப உறுப்பினர்களை துறந்து, மனைவியெல்லாம் துறந்து விட்டு வீட்டை விட்டு வெளியே வரார். தவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 6 ஆண்டுகள் அவர்களிடத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னு இவர் உற்று நோக்கிறார். 6 வருஷம் தவம் செய்யக்கூடியவர்களை இவரும் அவர்களோடு அமர்ந்து தவம் செய்கிறார். அதன் பிறகுதான் புத்தகையா அப்படிங்கிற இடத்துல போதி மரத்தடியில் அமர்ந்து இந்த 4 விதமான காட்சியை பார்க்கிறார் புத்தர் பிரான். ஒரு முதுமையான மனிதர், ஒரு நோயுற்ற மனிதன், ஒரு அமைதியான துறவி, ஒரு இறந்தவரினுடைய சடலம். இந்த 4 விதமான மனிதர்களை உற்று நோக்குகிற பொழுதுதான் இவருக்கு இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆசை. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். ஒரு தமிழ் பாடல் வகைகள்ல ஒப்பாரி பாட்டுன்னே இருந்தது. இறந்து போயிட்ட மனிதன் இருந்துட்டா இன்னைக்கெல்லாம் வேக வேகமா எடுத்துட்டு மின்மயானத்துல கிட்டத்தட்ட காலையில இருந்து முன்னதாகவே போய் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு இறந்த உடலை, மனிதனுடைய இறந்த உடலை மின்மயானத்தில் கொண்டு வைப்பதற்கு முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அத்தனை இழப்புகள் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறேன். ஏன் ஏற்படுது? நம்ம உணவு பழக்க வழக்கத்தை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய இந்த கடைபிடிக்காமல் விட்டு விட்டது தான் காரணம். 49 வயது, அது விபத்து ஏற்படுகிறது அதிவேகமான. நீங்கள் இந்த 2 சக்கர வாகன அறிமுகத்திலலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, நான் பார்த்துருக்கேன். தொலைக்காட்சியில் வண்டியை அறிமுகப்படுத்தும் பொழுதே அந்த பெண்மணி இப்படி தான் ஓட்டுது. வண்டி ஒரு சக்கரத்தை தூக்கி கொண்டு தான் வண்டியை அறிமுகப்படுத்தும் பொழுதே பெண்மணியாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ஓட்டி காட்டுறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? வாகனத்தை வாங்கிட்டு இவனும் அந்த பெரும் சாலையில் வேகமாக தூக்கிட்டு ஓட்டுறது, மேலே ஏறி நின்றுட்டு ஓட்டுறது. இதுதான் ஜென்சி கிட்டு செய்கிறான். அவனுக்கு வாழ்க்கைன்னா என்ன நாம் கற்றுக் கொடுக்கறது இல்லை. படிக்கிற காலகட்டத்தில் தயவு செஞ்சு படிக்கிறத மட்டும்தான் அவனுக்கு சொல்லி தரணும். அவனுக்கு எதுக்கு 2 சக்கர வாகனம்? நான் படிக்கிற காலகட்டத்தில் 2 மைல் நடந்தே சென்று படித்தேன். அப்படியெல்லாம் படித்ததுனால்தான் இன்றைக்கு உங்களிடத்துல அமர்ந்து பேசுகிறேன். அன்றைக்கு ஆசிரியரிடத்திலே தடி இருந்தது. மரஸ்கேல் வச்சு மணிக்கட்டிலே எத்தனை பேர் அடி வாங்கியிருப்பீங்கன்னு தெரியல.
என்னுடைய ஆசான்லாம் அப்படிலாம் அடித்தார். ஒரு ஆங்கில பாடமாக இருக்கட்டும், கணித பாடமாக இருக்கட்டும், அப்படியெல்லாம் அடி வாங்கி என்னுடைய தந்தை, என்னுடைய குடும்பம் தச்சு வேலை தான். அரசு பள்ளியில் தான் படித்தேன் நான் 12ஆம் வகுப்பு. இளங்கலை தமிழ் அரசு கல்லூரியில் தான், நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் தான் என்னுடைய ஆசான் பெருமாள் முருகன். அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய மாணவன் நான். எந்த ஒரு மேடையாக இருந்தாலும் அவரை நினைவு கூறாமல் செல்லாமல் இருக்க மாட்டேன். ஒரு நல்ல மனிதர். எனக்கு கவிதை எழுதுகிற பழக்கத்தையும் கதை எழுதுகிற பழக்கத்தையும் என்னுள்ளே விதைத்தவர். நான் மேடையிலே பேசக்கூடிய ஆற்றலை எனக்கு கொண்டு வந்தவர் அந்த ஆசான். ஆசிரியரிடத்திலே அந்த தடி இருந்த வரைக்கும் மாணவன் ஒழுக்கமா இருந்தான். என்றைக்கு ஆசிரியரிடத்திலே இருந்து அந்த தடியை இறக்கி விட்டோமோ, இன்னைக்கு மாணவன் பள்ளிக்கூடத்துல கத்தி எடுத்து வரக்கூடிய சூழல் இருக்குது. அப்புறம் எப்படி அறம் இருக்கும், எங்க ஒழுக்கம் இருக்கும், எங்க பண்பு நலன்கள் இருக்கும், குணநலன்கள் எங்க இருக்கும்? மிரட்டுனாங்க, அன்றைக்கெல்லாம் மிரட்டுனாங்க ஆசிரியர். இன்றைக்கு மிரட்டுனா அடித்தாலோ நேரடியா அடுத்த நாள் அவர் பெற்றோரை கூப்பிட்டுட்டோ அல்லது வழக்கு பெரிய இடமா இருந்தால் வழக்கு போடக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அரசாங்கம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, திட்டக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. ஏங்க 2 வயசு குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னன்னு தெரியுதுங்க. நாமெல்லாம் காலேஜுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே தெரிஞ்சுது நம்மளுக்கெல்லாம். மன அழுத்தம். ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? இந்த சமூகம் தான். நாம தான் எல்லாத்துக்கும் காரணம். நாம தான். நாம யார் மேலேயும் நம்மளால பழி போடவே முடியாது. காரண காரியங்கள், அனைத்து காரண காரியங்களுக்கும் நாம் தான் காரணம். நம்முடைய குழந்தை நன்றாக வளர்வதற்கும், நம்முடைய குழந்தை வீழ்வதற்கும், வெற்றி பெறுவதற்கும், தோல்வி அடைவதற்கும், வளர்ச்சி அடைவதற்கும், மிக உயர்வான இடத்திற்கு செல்வதற்கும் பெற்றோர்களாகிய உங்களால் தான் அந்த ஒழுக்க சிந்தனையுள்ள மாணவர்களாக உருவாக்க முடியும், மாணவிகளாக உருவாக்க முடியும். நாமளே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்தால் அந்த குழந்தைகளை கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டால் குடும்பம் மாறி. ஏங்க சிரிப்பை பார்க்க முடியலைங்க, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. மக்களிடத்துல நகைச்சுவை உணர்வே இல்லாம போயிடுச்சுங்களே. எங்கெங்க சிரிக்கிறாங்க? எங்க நீங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, காலையில இருந்து நான் இத்தனை தடவை சிரிச்சேன் அப்படின்னு. குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நான் மன மகிழ்வோடு நான் சிரித்தேன், நகைச்சுவையா இருந்தேன். நகைச்சுவை உணர்வே இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் என்ன? கலாச்சாரத்தை, நாகரிகத்தை நாம கடைபிடிச்சதுனால தான். மேலை நாட்டு கலாச்சாரத்தை, நாகரிகத்தை நாம கடைபிடிச்சு வர்றதுனால தான் நம்ம உறவுகளோட பேசுறதுக்கே நேரம் இல்லை. பேசுனா தானே என்ன பேசுறாங்கன்னு தெரியும். என்ன பேசுனாங்கன்னு விட்டு கவனிச்சாங்கன்னு சிரிக்க முடியும். பேசுவதற்கு கூட நாம் என்ன, இந்த பிரபஞ்சம், அந்த பேச்சு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னா. பார்க்கிறதுக்கு கண்களும், கேட்பதற்கு செவியும், பேசுவதற்கு நாம், இனிமையாக பேசுவதற்கு, இனிமையாக பழகுவதற்கு நகைச்சுவை உணர்வு. தயவு செஞ்சு இங்க இருக்கிறவங்க குழந்தைகளோடு பேசுங்கள். உங்கள் குழந்தைகளோடு உங்களுடைய எண்ணங்களை பரிமாறுங்கள், உங்களுடைய சிந்தனைகளை பரிமாறுங்கள். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினாதான் அதில் எது நல்லது கெட்டதுன்னு அவன் எடுத்துக்குவாங்க அந்த குழந்தைகள். நாமளே சொல்றதில்லை, ஏன்னா நம்மளுக்கு வேலை பளு இருக்கு. நாம் ஒரு நிறுவனத்துக்கு போகிறோம், 8 மணி டு 12 மணி நேரம் நிறுவனத்தில் வேலை செய்கிறோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றோம், உறங்குறோம், காலையில் எழுந்துக்கிறோம், காலை கடனை முடிக்கிறோம், சாப்பிட்றோம், பணிக்கு போகிறோம், உறங்குறோம், தூங்குறோம்.
இப்படியே பயணம் சென்று கொண்டே இருந்தால் குடும்பத்தில் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படும். மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் ஏராளம் மாறி போயிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை 2 வயசு குழந்தைக்கு தெரியுது. தொழில்நுட்பம்லாம் வளர்ச்சி அடையுது. எது உண்மை எது கலப்படம்னு தெரியல. ஏஐ தொழில்நுட்பங்கிறான். ஒரு புகைப்படம் கிடைச்சா போதும். நம்முடைய ஒரு புகைப்படம் நம்மளை மாதிரியே பல வேலைகளை செய்யக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம். நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கணுமா, அந்த புகைப்படத்தை போட்டு சாட் ஜிபிடிலையும் கூகுள் ஜெமினிலையும் அமெரிக்காவில் பின்னாடி நடந்து போகிற மாதிரிலாம் ஏஐ தொழில்நுட்பம் உருவாக்குது. அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் நடந்து உள்ளே போகணுமா, ஏஐ தொழில்நுட்பத்தில் கொடுத்தோம்னா சாட் ஜிபிடியில் டைப் பண்ணோம்னா அந்த வெள்ளை மாளிகைக்குள்ளார டொனால்ட் ட்ரம்ப்போட நடந்து போகிற அளவுக்கு தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பம் உருவாகிடுச்சுங்க. பிரதமர்